ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூர்த்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் மேல வரணும். நீங்க ஆரம்பிக்கிற பிசினஸ்ல பெருசா ஜெயிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு தயங்க கூடாது. உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட கடமை. சக்தி வேலையாவோட ஆர்டர் மூலமா கிடைச்ச பணத்துல நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. இந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா யாரு பண்ண சதியோ தெரியல, நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாது. தொட்டது எல்லாத்துலயும் நீங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெரியப்பா சார், நிச்சயமா அந்த பணத்தை எடுத்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. கை கால்லாம் விளங்காம தான் போறாங்க. அப்படி ஒரு வேலையை பண்ணனு திட்டம் போட அந்த மூளை இருக்க மூளை அது வேலை செய்யாம போய் புத்தி சோதனை எல்லாம் போறாங்க. டேய், என்னடா வயசான கிழவிங்க மாதிரி சாபெல்லாம் விட்டுட்டு இருக்க? என்ன கோவம் வராது? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அந்த கல்யாணம் வேலை பார்த்தோம். எந்த உழைப்பும் இல்லாம நோகாம எங்க பணத்தை திருடிட்டு போனவங்க அவங்க சந்தோஷமா இருந்துருவாங்களா? கரெக்டா சொன்னீங்க அண்ணா. திருடிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, கள்ள நோட்டை மாத்தி வச்சு அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணமானவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் கூலி கொடுப்பான். பூனை மாதிரி இருக்கிறவ புலி மாதிரி சீர்றாளே. நல்லவங்களை ஏமாத்துறவங்களோ அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோ நல்லா இருக்கவே முடியாது. நீ சொல்ற மாதிரி அவங்க பண்ண காரியத்துக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பான். என்ன பெருமை மேடம், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றது கரெக்ட் தானா? கரெக்ட் கரெக்ட் தான், கரெக்ட் கரெக்ட். இந்தாங்க மாமா, காஃபி குடி. அத்தை எடுத்துக்கங்க. எனக்கு வேணாம். அனி இங்க எடுத்துட்டு வாங்க. டீ வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் குடிக்கிறேன். பெரியப்பா, ஒரு முக்கியமான விஷயம். பெரியப்பா, நானே உங்களை வீட்டுல வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என்னடா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல பெரியப்பா, சக்திவேலையா வீட்டு ஆர்டர் மாதிரி எனக்கு லோக்கல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்னது? அடங்கொப்பம் அவனே. ரொம்ப நல்ல விஷயம்டா, கேட்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா பெரியப்பா, அந்த ஆர்டருக்கான அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிட்டேன். ஐயோ, பவானி ஆர்டர் உங்க மூலமா தான் எனக்கு கிடைச்சது. அதுக்காக உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பணம் கள்ள பணம்னு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் இப்ப வந்திருக்கிற புது ஆர்டரோட அட்வான்ஸ் பணத்துல உங்க எல்லாருக்கும் புது துணி எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். டேய் மூர்த்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா. இந்த பெரியப்பா உனக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சதுதான் அது. அதுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு கிடையாது. உன் வீட்டுல இருக்கிறவங்க வேணா புது துணி எடுத்து கொடு, எங்களுக்கு வேணாண்டா. என்ன பெரியப்பா எப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க இந்த வீட்டுல ஒருத்தரா இல்லையா? போற போக்குல இந்த மாதிரி ஐஸ் ஐஸா வச்சு பேசியே அவரை கவுத்துருவான் போலயே. நீங்க இந்த குடும்பத்துக்கு முக்கியமானவர் மட்டும் இல்ல, மூத்தவரும் கூட. முதல்ல நான் உங்களுக்கு தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆடா ஆடா ஆடா, எப்படிப்பட்ட வரிகள்! முடிஞ்சது, கொடா சாஞ்சிருவாரு. உங்களுக்கு செய்யறதுல ஒரு மன திருப்தி இருக்கு பெரியப்பா. இந்த காலத்துல யாரு பெரியப்பா அவ்வளவு பெரிய ஆர்டர் தூக்கி கொடுப்பாங்க? அது மனசு வந்து செஞ்சது நீங்க. உங்களுக்கு திருப்பி செய்யறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு இல்லடா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்னு தான். இதுல ஒரு சிரமமும் இல்ல பெரியப்பா. என் பெரியப்பாக்கு தானே நான் செய்யறேன். அட்வான்ஸ் பணத்துல புது Dress, மொத்த பணமும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக தங்க மோதிரமே வாங்கி தரலான்னு இருக்கேன். மோதிரமா? ஆமா, இந்த விரல மாட்டிப்பாங்களா, அதான். அது தெரியும்டா. டேய் கம்முனுறா. ஏமூர்த்தி, கையில தனலட்சுமி தையா தக்கான்னு தாண்டவம் ஆடுறா போலயே. மோதிரம்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற. செய்யணும்னு நினைக்கிறதுக்கு காசு மட்டும் போதாது பெரியம்மா, மனசும் வேணும். அது என் அண்ணனுக்கு நிறையவே இருக்கு. என்னடா இவ கையில கருத்து எடுத்துக்கிட்டு வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டான் அண்ணனுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு. என்ன பெருமை மேடம், என்ன முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் பெரியப்பா, இன்னைக்கு மதியமே எல்லாருக்கும் கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கும். உங்களுக்கு ஜம்முன்னு ஒரு வேட்டி சட்டை, பெரியமாக்கு ஒரு புடவை,
அதனால நீங்களும் பெரியமாவும் நேரா கடைக்கு வந்துருங்க பெரியப்பா. சர்ரா வந்துடுறோம். இந்த ஆளை இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கலான்னு பார்த்தா இவன் வேற வேட்டி எடுத்து தரேன் சட்டை எடுத்து தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ச்சே. என்னம்மா நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, அன்பு எங்க? டியூட்டிக்கு போயாச்சா? காலையிலே கிளம்பிட்டாரு. போயாச்சு. அப்புறம் பெரியப்பா, அன்பு புதுசா பைக் வாங்கியிருக்கான். ஓ அப்படியா? ஆமா. நல்ல விஷயம்தான். சந்தோஷம்டா. ஏங்க இங்க வாங்க. அவங்க முன்னேறது இருக்கட்டும், புதுசா 2 லட்சத்துக்கு ஒரு பைக்க வாங்கியிருக்கான். அத உங்ககிட்ட வந்து காட்டணும்னு தோணுச்சா பாத்தீங்களா? நீங்க தாங்க அன்பு பாசம்னு உருகுறீங்க. ஆனா அந்த அன்புக்கு உங்க மேல பாசமே இல்லையே. ஏய் வாய மூடிட்டு இரு. அடிச்சன்னா பல்லெல்லாம் தெரிச்சிரும். என்ன பெரியப்பா? ஆ? பெரியம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. சுப்பிரமணிக்கும் அதே மாதிரி பைக் வாங்கணும்னு சொல்றான். ஆமா, எங்க ஆனந்தி?